அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் யார்தான்? பாக்கியவான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே. ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. திறப்பின் ஓர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே. திறப்பின் ஓர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதர் எங்கே. கர்த்தரின் கண்கள் உலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றது. கர்த்தரின் கண்கள் உலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் உலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம். நீர் எங்களோடு பேசு. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க. உங்க சத்தம் கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. நீ எங்களோடு நடந்து வர நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க. மனுஷன் எங்களை ஆளுகை செய்யாமல் நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. மூடுங்க, மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு, விழித்திரு, ஆயத்தமாகு. எழும்பு, உன் இடத்தை வெட்டி எழும்பு. உன் நித்திரையை வெட்டி எழும்பு. தூசியை உதறி வெட்டி எழும்பு. விழிப்பாயிரு. விழிப்புள்ள மனுஷனுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். விழிப்பா இருக்கிறவனுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்கும். விழிப்பா இருக்கிறவனுக்கு தான் சத்துரு எப்படி வரான்னு தெரியும்.
வெளிப்பா இல்லாதவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு நெருங்கிய ஐக்கியமே ஆராதனையின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி இருக்கிறேன். அப்ப தேவனோடு ஒரு மனுஷன் நெருங்கி 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 அவன் சேரும் போது அவனுடைய ஐக்கியம் அப்படியே வளர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அவனை அறியாம அவன் என்ன செய்வானா, ஆராதிப்பான். தேவனோடு கூட உறவு கொள்ளுவான். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். துதிக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை அவன் என்ன செய்யறான்னா சரியான லெக்குக்குள்ள போகிறான்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய வாழ்க்கையில என்ன தேவை? ஒன்னு ஜெபம், ரெண்டாவது துதிக்கணும், மூணாவது ஆராதிக்கணும். சபையில வந்து இல்ல, வீட்டுல துதிக்கிற மனுஷனுக்கு தான் எல்லாமே உண்டு. துதிக்காதவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அதத்தான் நீங்க துதிக்க 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 தேவன் உங்களை சுத்திகரிக்கிறார். துதிக்க துதிக்க தேவன் சபையை சுத்திகரிக்கிறார். துதிக்க துதிக்க தேவன் உன் குடும்பத்தை சுத்திகரிக்கிறார். தேவனை தேடுகிறவர்களின் இருதயம் என்ன செய்யுமா, மகிழும். தேவனை ஒரு மனுஷன் தேடுனா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். உண்மையிலுமே நான் அப்படிதான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், இனி காலம் இல்லை. இனி வரும் காலங்கள், வருஷங்கள், நாட்கள் பயங்கரமாயிருக்கும். சபையே விழித்துக்கொள், ஜாக்கிரதையாயிரு. சபையே நித்திரையை விட்டு எழுந்திரு. சபையே விழித்திரு, சத்துரு வருவான். சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். உன் வீட்டின் மேல் கழுகை போல் பறந்து வருகிறான். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மறந்து எனக்கு துரோகம் பண்ணினபடியால் சத்துரு வீட்டின் மேல் கழுகை போல் வருகிறான். சத்துரு எப்படி வரானா, கழுகை போல் வருகிறான். சபையே விழித்துக்கொள், சபையே எழுந்திரு. அதுதாங்க இன்னைக்கு நாம விழித்துக்கொள்ளாவிட்டால் உன் வீட்டின் மேல் சத்துரு வருவான். நீ விழித்துக்கொள்ளாவிட்டால் உன் சபையின் மேல் சத்துரு வருவான். நீ விழித்துக்கொள்ளாவிட்டால் உன் குடும்பத்தின் மீது வருவான். நீ விழித்துக்கொள்ளாவிட்டால் உன் பிள்ளைகள் மேல் வருவான். விழித்திரு, விழித்திரு. சீயோனே விழித்திரு, எருசலேமே விழித்திரு. நீ விழிக்காவிட்டால் சத்துரு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே நித்திரையை வெட்டி எழுந்திரு. இனி தூங்குகிற காலம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறோம். பாரம் இருக்கா? அந்த ஆத்மாவை குறிச்சு பாரம் இருக்கா? அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த ஆத்மாவை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கிறோமா? இல்லையே. ஆத்மா அறுவடை பண்ணவே முடியாதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழித்து எழும்பினா இந்த சபையின் மீது தரிசனத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் வைப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விழித்திராவிட்டால் இந்த தரிசனம் இந்த சபையை விட்டு கடந்து போகுமாம். ஒவ்வொருவருக்குள்ள தரிசனம் வேணும். ஒவ்வொருவருக்குள்ள அபிஷேகம் வேணும். ஒவ்வொருவருக்குள்ள வெளிப்பாடு வேணும். ஒவ்வொருவருக்குள்ளும் தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும்.
ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய அனுக்கிரகத்தின் அபிஷேகம் வேணுங்க. இந்த வருஷம் கடந்து போயிட்டுங்க. வருகிற வருஷத்துல கர்த்தர் நம்முடைய சபையை புதுப்பிக்கிறதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம் மீது நோக்கமாயிருக்கிறார். சபையை நீ என்ன செய்ய போகிறாய்? நீ சபையை என்ன செய்ய போகிறாய்? தரிசனத்தின் மேல் உன் சபை வைக்கப்படும். சபையின் மேல் தரிசனம் வைக்கப்படும். சபையின் மேல் வெளிப்பாடுகள் வைக்கப்படும். உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும். காலையில பஸ் ஏறுறதுக்கு, ட்ரெயின்ல போறதுக்கு நைட்டே எல்லாமே என்ன செஞ்சிருவீங்க? எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க. தேவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சு எல்லாம் ரெடியா இருக்கா, எதை விட்டுட்டோமா அப்படின்னு என்ன செய்வீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எப்படி இருப்பீங்க? ரெடியா இருப்பீங்க. ஆனா சபைக்கு வர்றதுக்கு மட்டும் ரெடியே இருக்காது. அப்புறம் எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவீங்க? ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமாகுவீங்க? இல்லையே. ஆயத்தம்னு என்ன தெரியுமா? நம்மை நாமே சரி பண்ணணும். கோபம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா, கசப்பு இருக்கா, இல்ல பேசாம இருக்கிறோமா, மன்னிக்காம இருக்கிறோமா? இதெல்லாம் ஆயத்தத்துக்கு ஒரு வழி. நான் சுத்தமா இருக்கிறேனா, நான் தேவனோடு இருக்கிறேனா, நான் நல்லா ஜெபிக்கிறேனா, எனக்குள்ள எல்லாமே இருக்கா? அதான் ஆயத்தம். உன்னை நீயே சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை நீயே பரிசுத்தவானாய் காத்துக்கொள். உன்னை நீயே அறை கட்டிக்கொள். தீமை வராமல் உன்னை நீயே பார்த்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தை அதுதான். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. அவர் வருகிறபடினால் நீங்க என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? விழித்திருங்க. அவர் சீக்கிரமா வர்றதுனால நீங்க என்ன செய்யுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கா, கடினமா இருக்கா? எனக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன பேச சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகை இருந்தாங்களாம். 5 பேரு கையில எண்ணெய் இருக்கு, தீவெட்டி இருக்கு. 5 பேர் கையில, அவங்க கையில எண்ணெய் இருந்துச்சு, ஆனா குறைஞ்சி போச்சு. ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்க. அவர் எங்கங்க வரப்போறாரு? அவர் எங்க வரப்போறாரு? இத்தனை வருஷமா காத்து 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 அவர் போய் 2025 வருஷம் ஆச்சு. அவர் இப்பெல்லாம் வரமாட்டாருங்க. அவர் வந்தா பாத்துக்கலாம். ஏசி இப்பெல்லாம் வரமாட்டாரு. இப்பெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாரு. அதனால அவர் வந்தா பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆயத்தமாயிக்கலாம். அப்படிதான் அவங்க 5 பேரும் படுத்துட்டாங்க. உடனே ஒரு சத்தம் கேக்குது, மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். எக்கால சத்தம் கேக்குது, மணவாளன் வருகிறார். உடனே 5 பேரும் என்ன பண்ணாங்க? மடமண்ணி ஏந்திரிச்சாங்க, எண்ணெயை ஊத்துனாங்க, திரிய கொளுத்துனாங்க, பின்னாடியே போயிட்டாங்க. 5 பேர் என்ன பண்ணாங்க? கடைக்கு ஓடுனாங்க. அப்பதான் என்ன வாங்க, இங்க எல்லாம் அடைக்கப்பட்டாச்சு. சபையே அப்படின்னு இருக்காது. எல்லாத்துக்கும் ஆயத்தம் தேவை. வெளிப்பாயிரு. வெளிப்பா இருந்தா தான் உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? தரிசனம், வெளிப்பாடு கிடைக்கும். தரிசனம் இல்லாட்டா மனுஷன் வாழ முடியாது.
சபைக்கு வர்றது எதுக்கு? என்ன நேற்று இந்த கேள்வி எல்லாம் கேளுன்னு சொன்னாரு. நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்தேன். அங்க 2:30 தான் அங்க இருந்து நான் கிளம்புனேன் ஜெபிக்க. நீ இந்த கேள்வியெல்லாம் என் சபை மக்கள்கிட்ட கேளு, என் மக்கள்கிட்ட கேளு. ஏன்னா இந்த சபை மேல ஆண்டவருடைய கண் இருக்குன்னு சொன்னார். ஒண்ணு தெரியுமா? 2026 எந்தெந்த சபை அவர் மேல் நோக்கமா இருக்குதோ, அவருக்கு பிரியமா இருக்குதோ, பின்மாரியின் அபிஷேகத்தை 2026 அவர் ஊற்றுவாராம். வேறு பிரிக்கப்படுமா? சபை வேறு பிரிக்கப்படுமா? சபையின் மேல் அபிஷேகம் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம், சொல்லி இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய சபை ஆவி இல்லாம அனலும் இல்லாம, எந்த சபை ஆவி இல்ல அனல் இல்லாம இருந்துச்சு? எந்த சபைங்க? லவோதிக்கியா சபை. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பான நிலையில இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணுவேன். யாரோடெல்லாம் ஐக்கியமா இல்லையோ, யாரோடெல்லாம் ஒப்பரவாகாம இருக்கீங்களோ, யார் மேல கசப்பா இருக்கீங்களோ, ஒப்பரவாகு, ஐக்கியமாயிரு. உன்னை நீயே சுத்திகரித்துக்கொள். கர்த்தர் வருகிறான், அவர் சீக்கிரம் வருகிறான். அவர் வருகிறார் என்பதை இந்த நாளிலே அறிவிக்கும்படிக்குத்தான் இங்கு வந்து நான் நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலே நடக்குமாம். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். 2026 கண்டிப்பா நடக்கும். நீ ஆயத்தமா இருக்கணும், நீ ஆயத்தமா இருக்கணும். அதனாலதான் தேவன் அடிக்கடி சொல்லுகிறார், இந்த சபைக்கு ஜெபிக்கும் ஒரு மனிதன் தேவை, ஜெபிக்கும் மனிதன் தேவை, திறப்பிலே நிற்கும் மனிதன் தேவை. அவருடைய சத்தம் எப்போது இந்த சபையை அசைக்குமா? யாருக்குமே விசுவாசம் இல்லை, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அப்ப நம்ம இப்படியே இருந்துட்டு போலாம்னு நீங்க நினைச்சிட்டீங்க. போன மாசம் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேங்க. இப்படிதான் பிரசங்கத்துக்கு நின்று இப்படிதான் பேசினேன், இதே வார்த்தையை சொல்லிதான் நாங்க பேசினேன். உடனே எல்லாரும் அல்லேலூயா சொல்லி கையை தட்டி அவ்வளவு ஆர்ப்பரிப்பு. ஆனா நம்ம மக்கள் தட்டுனா தான் தட்டுது, அல்லேலூயா சொல்லுனா தான் சொல்லுது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன எழும்பல, என்ன வெளிப்பா இல்லை, உணர்வு இல்லை, ஐக்கியம் இல்லை. இன்னும் அப்படியே அமர்ந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் கரியை செய்யக்கூடாத ரக்காலம் வருகிறது. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவனும் கரியை செய்யக்கூடாத ரக்காலம் ஒன்று வருகிறது. வாசிங்க. பகற்காலமா இருக்க மாட்டோம், நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, ஒருவனும் கரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது. கடைசி காலத்தில் தேவனுடைய எழுப்புதல் நம்மை பற்றி பிடிப்பதற்கு நீ பகற்காலத்தில் நீ இருக்கும் போதே உன்னை நீயே சரி பண்ணா விட்டால்
ராக்காலத்துல நீ என்ன பண்ணுவ? ராக்காலத்துல நீ என்ன பண்ணுவ? பகற்காலம் இருக்கும் மட்டும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பகற்காலம். வெளிப்படையா சபைக்கு வர, வெளிப்படையா ஆராதிக்கிறது. வட இந்தியா முழுசும் ராக்காலம். ஆனா நமக்கு மட்டும்தாங்க பகற்காலம். நினைச்சா ஆராதனைக்கு வரலாம், நினைக்கலன்னா வேணாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எங்க ஐயாட்டி சொல்லுவேன், 6 நாளும் வாழ்றோம், 6 நாளும் நல்லா இருக்கும், எல்லாமே கொடுக்கறது, பசின்றது இல்லை. ஆனா அவரை தேடுறதுக்கு மட்டும் ஏன் நமக்கு மனசு வர மாட்டேங்குது? ஏன் அந்த நாள்ல நாம என்ன செய்யறோம்? 6 நாளும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி கர்த்தருடைய அந்த நாளிலேயும் நாம ஏன் என்ன செய்யறோம்? நேரத்தை குறிச்சு தாங்க வர்றோம். எப்ப முடிப்பாங்க? 6 நாள் நல்லா இருக்கிறோம் வீட்டுல, நாம போறது வர்றது சாப்பிடுறது எல்லாமே. ஆனா அவருக்கு நேரம் கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம கணக்கு பார்க்கிறோம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதற்கு நேரம் இல்லை. அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். நான் தூரமா இருந்தேன், அவர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அவருக்காக அவர் என்னை, எனக்காக அவர் என்னை கொடுத்தபடியா அவருக்காக நான் என்ன கொடுப்பேன்? நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. நான் ரொம்ப வைராக்கியமே பேசுறேன், எனக்கு நிக்க முடியலதான். எனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அவருக்காக நாம் என்ன கொடுக்கும்? யோசிங்க, யோசிங்க. நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சம்பாத்தியம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறாரு. அவருக்காக நீ என்ன செய்ய? அவருக்காக நீ எப்படி வாழ்ற? கோபம் போச்சா? வைராக்கியம் போச்சா? கசப்பு போச்சா? இல்லையே. அவருக்காக நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன செய்ய போகிற? 2026 நீ என்ன செய்ய போகிற? இனிமேல் வரப்போகும் காலங்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற சுவாபமே கிடையாதுங்க. மன்னிப்பு என்பது கிடையாது. அதனாலதான் மலைக்கு மேல் மேகங்கள் இருக்கிறது போல இந்த கடைசி காலம் துவங்குமாம். மலைக்கும், அதாவது மேகங்கள் எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதோ, ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இனி தூங்குற காலம் இல்லை. எபேசியர் புஸ்தகத்துல சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நித்திரையை விட்டு எழுந்திரு, நித்திரையை விட்டு எழுந்திரு, காலம் கொடிது. வாசிங்க,
5:14. ஆதலால் ஆகையால் நீ தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். நித்திரையை விட்டு எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குகிற நீ போதுங்க, படுத்ததெல்லாம் போதுங்க, படுத்ததெல்லாம் போதும், உட்கார்ந்து இருந்தது போதும், எழும்பு. இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்தா என்னங்க செய்யுது? ஆத்மாவுல தூக்கம் இருந்துகிட்டே இருந்தா அவன் சொல்லுவான், அந்த ஆத்மா சொல்லும், அந்த மனுஷன் சொல்லுவான், அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, போ, உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்காது, போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? அவன் பாட்டுல அவன் படுத்து நல்லா தூங்கிட்டு தான் இருப்பான். அவன் எப்படி தூங்குறானோ அதே மாதிரி நீனும் தூங்கணும். நீ அவனை எழுப்புனா அவன் உன்னை தட்டி எழுப்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோசிங்க, சபையாரே யோசிங்க. இது உன்னால நிற்க முடியாது, இனி வரும் காலங்களில் நீ நிற்க முடியாது, அந்த கிறிஸ்துவின் நாட்களில் நிற்க முடியாது, உபத்திரவு காலத்துல நீ நிற்க முடியாது. ஏன்னா அவருடைய வருகையின் நாள் சமீபமா இருக்கு. வாசிக்கலாமா? ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 24 18 வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 24 18 வசனம். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு, பூமியின் அஸ்திபாரங்கள் கொழுங்கும், நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும், கொழுங்கும், நொறுங்கும், அசையும். சபை விசுவாசியே, நீ என்ன செய்ய போகிறாய்? எங்க நிற்கிறாய்? நம்ம சபைக்குள்ள இருக்கிறது நல்லதுதான், எல்லா நேரமும் ஜெபிக்க வர்றது நல்லதுதான். ஆனா நீ எங்க இருக்கிறாய்? உன் ஆத்துமா எங்க இருக்கிறது? உன் ஆவி எங்க இருக்கிறது? தேவனோடு ஒன்றாய் இருக்குதா? தேவனோடு ஐக்கியமா இருக்குதா? தேவனோடு சார்ந்து இருக்குதா? தேவனோடு தொடர்பு உள்ளதா இருக்குதா? தேவனுக்கும் உனக்கும் நடுவே தேவன் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளிலே எங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. அசையும், பூமி குலுங்கும். ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா இரு. கடைசி கால அபிஷேகம், கடைசி கால தீர்க்க தரிசனம் உங்க மேல ஊற்றப்படும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி கால அபிஷேகம். யோவேல் 2:28 கடைசி கால அபிஷேகம். அப்போஸ்தலர் 2:28 கடைசி கால அபிஷேகம் இந்த சபையின் மேல் ஊற்றப்படும் என்று கர்த்தர் பேசினார். அதனால தாங்க 2 மாசம் உபவாசம் இருக்கு. நீங்களாம் நினைக்கலாம் ஏதோ வந்து பேசுறேன் அப்படின்னு. இல்ல, ஏதோ நான் உபவாசம் இருக்கிறேன் இல்ல, உங்களுக்காக தான் நாங்க உபவாசம் இருக்கிறேன், உங்க குடும்பத்துக்காக தாங்க நாங்க உபவாசம் இருக்கிறேன், உங்க ஊழியக்கார குடும்பத்துக்காக தாங்க உபவாசம் இருக்கிறேன். அதுக்கு தாங்க 1 மணி நேரம் இங்க ஜெபிக்க வரேன்.
நான் எனக்காக ஜெபிக்க வரேன் நீங்க நினைக்காதீங்க. கடைசி கால அபிஷேகம், கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் நம்முடைய சபையிலே ஊற்றப்படுவதற்கு நீ எங்கு நிற்கிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? சபையே மனம் திரும்பு, சபையே மனம் திரும்பு. ஜெபம் பண்ணி விழித்திரு, ஜெபம் பண்ணி விழித்திரு. என் சமூகத்தில் காத்திரு. உன் அறையை கட்டிக்கொள். உனக்குள்ளதை விட்டு எழும்பு. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். என்ன செய்யுங்க? விழித்திருங்க, விழித்திருங்க. விழிப்பு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல சோதனை வரும். நிறைய பேசலாம், ஆனா விழிப்பு இல்லை. ஒரு குடும்பத்துல விழிப்பு இல்லை, விழிப்பா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு காரியம் செய்யறதுக்கு வெளிப்பா இல்லை, கணவன் மனைவிலாம் உட்கார்ந்துருக்கோம். ஒரு குடும்பத்துல சரியான காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது வெளிப்பா இல்லைன்னா என்ன நடக்கும்? வரலையே, உங்களுக்கு வந்ததே இல்லையா? எனக்கு வந்திருக்கு. சொல்லுங்க. ஒரு காரியம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், அந்த காரியத்தை செயல்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த காரியம் செய்யறதுக்கு வெளிப்பா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்காது? நடக்காது, நடக்காது. ஏன்னா நம்ம அங்க இருந்து தவறிட்டோம், அதை செயல்படுத்த தவறிட்டோம், அதை செய்யாம தவறிட்டோம். வெளிப்பா இல்லை. அப்படிதாங்க கர்த்தருடைய வார்த்தையும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்குவான்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு வந்து உதவி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு விழிப்பு தேவை. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய சபையின் வாழ்க்கைக்கு, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு விழிப்பு தேவை, தெளிந்த புத்தி தேவை, ஜாக்கிரதை தேவை, எச்சரிக்கையா இருப்பது தேவை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், விழிப்பாயிரு சபையே, விழிப்பாயிரு சபையே, விழிப்பாயிரு. அல்லேலூயா. சபையே ஆயத்தமாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்படித்தானே இருக்கீங்க? ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க, நான் இப்படிதாங்க இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. எங்க போனாலும் என்ன இல்லை, ஜெயம் இல்லை, தோல்விதான், தோல்விதான். நான் ரட்சிக்கப்பட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நான் சபைக்கு வந்து ஒன்றும் என்ன அர்த்தம் இருக்குங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கேட்குறோமா கேட்கலையா? கேட்குறோங்க. அப்ப எங்கள் நாட்கள் எப்படி இருக்குதான்? நிழலை போல் இருக்குதான். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு.
அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த வாழ்க்கை நிழலை போல் இருக்கிற வாழ்க்கைய நிஜமா மாற்றணும். அல்லேலூயா. நிஜமா மாற்றணுங்க. அந்த நிஜம் யாரு? ஆண்டவராக இயேசு. அவர் உன் வாழ்க்கையில வந்துட்டா நிழல் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், சோதனை மாறும், வேதனை மாறும், வியாதி மாறும், கடன் மாறும், பிரச்சனை மாறும், எல்லாம் மாறும். நான் என் வாழ்க்கை நிழல போல இருக்குன்னு சொல்லாத. தெளிந்த புத்தி உள்ளவனா இரு, விழிப்பா இரு, ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடு. அவர் சமீபமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடு. எத்தனை தடவை நான் நம்பிக்கையா நான் வாழ்ந்தாலும் என்னுடைய நம்பிக்கை அற்று போச்சுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படிதான் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் தெரியுமா? நம்ம யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? என் நாட்கள் நிழலை போல இருக்கு, என் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம இருக்கு. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு தாங்க உங்க நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. நம்பிக்கை இல்லாம ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி வாழ முடியாது. நம்பிக்கை இல்லாம ஒரு மனுஷனும், ஒரு விசுவாசியும், ஒரு சபையும் வாழ முடியாது. இயேசு தன் நம்பிக்கை, தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட நடத்துகிறார் என்பதை ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். தம்மை பற்றி உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவன் தன் நம்பிக்கை உள்ள மனுஷன். அவன் தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைக்கிறான். தேவன் அவன் மேல் நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கையும் ஒன்னா கலந்ததுன்னா தேவன் செய்ய வேண்டிய அதிசயமான காரியங்கள் அதிகம். உன்னை உயர நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்மேல் அமரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல் இருக்கிறதா? மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? அவர் சொல்லுகிறார், யாக்கோபு எழுதின புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், என் நாட்கள் புகையை போல் இருக்கிறது, அது மடிந்து போகிறது. என் வாழ்க்கை அப்படிதான் ஓடிச்சு. நீங்க நினைக்கலாம், வாழ்ந்து வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து தாங்க உங்களுக்கு அடையாளம். அவர் தாங்க உங்களுக்கு அடையாளம். உங்க வாழ்க்கை அவர் தாங்க. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை அஞ்சல்காரர் ஓட்டம் போல இருக்கிறது. தபால் பெட்டி போல இருக்கிறான். அஞ்சல்காரர் ஓட்டம், போஸ்ட்மேன் போல நாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றா? யோபு சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய நாட்கள், என்னுடைய வாழ்க்கை அஞ்சற்காரர் ஓட்டம். இன்றைக்கு சபையே நீ எங்க நிற்கிற? சபையே நீ எங்க நிற்கிறாய்? விசுவாசியே நீ எங்க நிற்கிறாய்? எங்க நிற்கிற? எங்க நிற்கிற? விழிப்பா இருப்பாயா? ஆயத்தமா இருப்பாயா? அவர் சீக்கிரம் வருகிறார். கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? ரெண்டே வார்த்தை. கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? உங்களையும் இந்த சபையும் அவர் உயிர்ப்பிக்கிறது தான் அவருடைய நோக்கம். இந்த சபையை அபிஷேகத்தினால்
நிறைப்பது தான் அவருடைய நோக்கம். உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறது அவருடைய நோக்கம். நாம எப்போதுமே அஞ்சல்காரர் ஓட்டம் போல ஓடாம, நான் அவருக்காக என்ன செய்வேன், நான் அவருக்காக நான் எப்படி வாழ்வேன், அவருக்காக நான் எப்படி ஜீவிப்பேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எப்படி வாழ சித்தமா இருக்கிறேன். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வெளி வெளி தெவராலே விழித்துக்கொள், விழித்துக்கொள். நீங்க வெளிக்கலன்னா உங்களுக்கு பதிலா ஒரு ஆட்களை உருவாக்குவார். பாராக்கு கிட்ட சொன்னாங்க, தெபோராள் சத்துருவை மடங்கடிக்கும்படி சிசேராவை அடிக்கும்படி, ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு பதிலா ஒரு ஸ்திரீயை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை விடுவிக்கும்படி, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கும்படி, வெளி தெபராலே வெளி, நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. மனம் திரும்பு, ஜாக்கிரதைப்படு, விழித்தெழும்பு, ஆயத்தமாகும், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை அறிந்து கொள். நாம் எல்லாம் எழுமி நிற்போம், நாம் எல்லாம் எழுமி நிற்போம், நாம் எல்லாம் எழுமி நிற்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். உலகத்தை நீதியோடும் சத்தியத்தை சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் வருகிறார், இந்த சபையின் மீது வருகிறார், இந்த சபைக்குள் வருகிறார், ஒவ்வொருவரையும் அவர் தொடுகிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார், அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் எப்படி வாழ, என்னுடைய ஓட்டம், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்காக இருக்கிறதா என்று சிந்திப்போமா? சிந்திக்கலாமே, சிந்திங்க. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன். என் வாழ்க்கை நிழலை போல இருக்கிறது, என் வாழ்க்கை புகையை போல் இருக்கிறது, என் வாழ்க்கை அஞ்சல்காரர் ஓட்டம் போல இருக்கிறது. ஆண்டவரே சிந்திங்க, நான் எப்படி ஆண்டவரே உமக்காக நான் எப்படி வாழ்வேன். ஒப்பு கொடுக்கலாமே, ஒப்பு கொடுக்கலாமே, ஒப்பு கொடுக்கலாமே. என்ன 44 நாள் தான் இருக்கு, இன்னும் 44 நாள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிய. நான் என்ன செய்வேன், நான் இன்னும் என்ன செய்வேன், என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது, நான் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கேன்? உங்க மேல வச்சிருக்கிறேனா, இல்ல உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? உமக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? சிந்திக்கலாமே, ஒப்பு கொடுக்கலாமே. சத்தமே வெளியே வரலையே, வரலையே, சத்தமே வரலையே. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஓ, அவர் வருகிறார், சீக்கிரமா வருகிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் மூட வருகிறார். அற்பமா எண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. சீக்கிரமாய் வருவேன்,
கடைசி கால அபிஷேகம், கடைசி கால தீர்க்க தரிசனம், கடைசி கால அடையாளம் உங்க மேலே ஆண்டவர் ஊற்ற போகிறார். உங்க மேலே ஆண்டவர் ஊற்ற போகிறார். உங்க மேலே ஆண்டவர் ஊற்ற போகிறார். உங்க மேலே ஊற்ற போகிறார். பாவத்தில் வாழ்ந்தேன் என்றே தேசங்கள் அழிகின்றதே. பாவத்தில் வாழ்ந்தேன்றே சபைகள் அழிகின்றது. கர்த்தரின் கண்கள் காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றது. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றது. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தோவுவோம்.